ஓம் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம் ஸ்ரீராமநாம வராணனே. உலகம் யாவையும் தாமுழா வாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர் சரண் நாங்களே. எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திர கிருத்தமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணலோச்சனம் மாருதிம் நமது ராட்சசாந்தகம். அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றைத் தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கைக் கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்துக் காப்பான். இன்னைக்கு நம்ம கம்பராமாயணத்துல பாலகாண்டத்துல திருஅவதார படலத்தை 13வது பாட்டு பார்க்க போறோம். எழுந்தனர் கடைமிடற்று இறையும் தாமரை செழுந்த விசு உவந்த அத்தேவும் சென்று எதிர் விழுந்தனர் அடிமிசை விண்ணுளரோடும் தொழுந்தொரும் களி துளங்குவார். இதுதான் பாட்டு. இப்ப பதம் பிரிச்சு பொருள் பார்க்கலாம். கரைமிடற்று இறையும் நீலகண்டனாகிய இறைவனும் தாமரை செழுந்தவிசு உவந்த அத்தேவும் தாமரையாகிய செழித்த ஆசனத்தினை விரும்பி அமர்ந்திருக்கும் நான்முகனும் அடிமிசை விழுந்தனர். திருமாலின் திருவடிகளை வணங்கி விண்ணுளரோடும் தேவர்களோடும் எழுந்தனர் எதிர் சென்று எழுந்தவர்களாகி அங்கு தோன்றிய திருமாலுக்கு எதிரே சென்று அவரை தொழுந்தொரும் துதித்து தொழும்போதெல்லாம் களி துளங்குவார் மகிழ்ச்சியால் ஆடுவராகி ஆடுவார்கள் அப்படின்னு சொல்றார். இந்த பாட்டின் மூலமா கம்பர் சொல்ல வர்ற கருத்து என்ன? அதாவது சிவபெருமானும் நான்முகனும் தேவர்களும் எல்லாரும் அங்க திருமால் தோன்றியவுடன் அவருக்கு எதிரே சென்று அவருடைய திருவடியை தொழுது துதித்து அப்படி மகிழ்ச்சியில் ஆடினார்கள் அப்படிங்கறதா கருத்து. இப்ப நம்ம இந்த பாட்டுல இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம். கரை அப்படின்னா நிறைய அர்த்தம் இருக்கு. அதாவது நம்ம கரை படிஞ்சிருக்குன்னு சொல்றோம்ல, ஒரு மாசு குற்றம் அந்த மாதிரி ஒரு அர்த்தம். இல்லாட்டி கருப்பு நிறம், இதை தவிர விஷம் ரத்தம் இந்த மாதிரி இல்லாம அர்த்தம் இருக்கு. இந்த இடத்துல விஷம் அப்படிங்கிற அர்த்தத்துலதான் வருது. மிடற்று, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மிடற்றுன்னா கழுத்துன்னு அர்த்தம். அதாவது விஷத்தினை கழுத்தில் கொண்டுள்ள இறை, கடைமிடற்று இறை அப்படின்னா இங்க சிவபெருமான குறிக்குது. எப்படி நம்ம 186வது பாட்டுல பாத்திருக்கோம்ல, சுடுதொழில் அறக்கரால் தொலைந்து வானுள்ளோர் கடும் அமர் களநடி கலந்து கூறலும் படுபொருள் உணர்ந்த அப்பரமன் ஞானினி அடிகிலேன் என மறுத்து அவரோடு ஏகினான் அப்படிங்கிற பாட்டுல கடு அமர் களநடி அப்படின்னா நீலகண்டன் ஆகிய சிவன் அப்படின்னு பார்த்தோம்ல. அதே மாதிரிதான் இங்கேயும் கரை மிடற்று இறை அப்படின்னா அங்க சிவனை குறிக்குது. அதே மாதிரி தாமரை செழுந்தவிசு உவந்த அத்தேவும், இந்த இடத்துல தவிசு அப்படின்னா ஆசனம் அல்லது பாய் அல்லது மெத்தை அப்படின்னு அர்த்தம். தமிழ்ல ஒரே த தான். அது சமஸ்கிருதத்துல 4 த இருக்குல்ல, அதாவது த அப்படின்னு. அதுல தாசன் அப்படின்னா வேலைக்காரன், நண்பன் அப்படி வருது இல்ல, தாசி அப்படின்னா வேலைக்காரி இல்லாட்டி வேசி அப்படி பொருள் இருக்குல்ல. அந்த 4வது தாசி அப்படின்னா அது ஆசனத்தை குறிக்கும் சமஸ்கிருதத்துல. அந்த தாசி அப்படிங்கிற சொல்ல அந்த தவிசு அப்படின்னு வந்திருக்கு. ஒரு காலத்துல தமிழ்லயும் இந்த மாதிரி சமஸ்கிருதத்துல இருக்கிற மாதிரி 4 விதமா இருக்கு. அந்த வித்தியாசங்கள்லாம் தமிழ்லயும் எழுத்து வடிவத்திலேயே இருந்தது அப்படின்னும் சில பேர் சொல்றாங்க. எனக்கு அதை பத்தி எல்லாம் பெருசா எனக்கு தெரியாது. ஆனா இப்ப இந்த தவிசு அப்படிங்கிற சொல்ல அதுல இருந்து வந்திருக்கு, அது மட்டும் தெரியும். இங்க என்ன சொல்ல வர்றாரு? பிரம்மாவை வர்ணிக்கும் போது என்ன சொல்றாரு? தாமரையில் உவந்த தேவும், அதாவது தேனா தெய்வம், இவரா விருப்பப்பட்டு அந்த தாமரை மலர்ல ஆசனமாக கொண்டு அமர்ந்த பிரம்மாவும் அப்படின்னு சொல்றாரு. சென்று எதிர் அவங்க வணங்கி அடிமிசை அப்படின்னு வர்ற இடத்துல மிசை அப்படின்னா அது 7ஆம் வேற்றுமை உருபு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் அப்படின்னு வர்ற குரல் எல்லாம் மீது அப்படிங்கிற பொருள். அதனால இந்த அதன் கண் நிகழ்ந்தது அப்படின்னு எப்படி கண் 7ஆம் வேற்றுமை உருபோ அந்த மாதிரி மிசையும் 7ஆம் வேற்றுமை உருபு தான். தேவர்களோட விண்ணுளரோடும் தொழுந்தோறும் அப்படின்னு 2 தடவை தொழுந்தோறும்னு சொல்றாரு. அப்படின்னா என்னன்னா அடுக்கு தொடர் அப்படின்னு தமிழ்ல ஒண்ணு இருக்கு. அது என்னன்னா ஒரு செய்யுள் வழக்கிலும் சரி அசை நிலைக்கும் சரி ஒரு வெகுளி காரணமாகவோ உவகை காரணமாகவோ அச்சம் காரணமாகவோ அவலம் காரணமாகவோ இசை நிறைவு செய்வதற்கு காரணமாகவோ இந்த மாதிரி பல காரணங்களுக்காக அடுத்தடுத்து ஒரு 2, 3, 4 அந்த மாதிரி பல முறை வருவது அடுக்கு தொடர். இப்ப உதாரணத்துக்கு சொல்லணும்னா
போ 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 அப்படின்னு சொல்றோம், விரட்டுறோம் ஒருத்தவங்கள. அந்த இடத்துல ஒரு போ சொன்னா போதும். ஆனா போ 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 அப்படின்னு சொல்றது சீக்கிரம் போ அப்படின்னு அந்த இடத்துல விரைவை குறிக்குது இல்ல. அதே மாதிரி தீ தீ தீன்னு பயத்துல கத்துறோம். அப்போ அது அச்சத்தோடைய வெளிப்பாடு. இப்ப யாரோ ஒருத்தவங்க வீட்டுக்கு வராங்க அப்படின்னா வாங்க 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 அப்படின்னு சொல்றோம். ஒரு வாங்க சொன்னா போதும். ஆனா நம்ம வாங்க வாங்க வாங்கன்னு ஏன் சொல்றோம்? அத நம்மளுடைய உள்ள மகிழ்ச்சி, அவங்க வந்துட்டாங்க அப்படின்னு சந்தோஷத்துல அந்த களிப்புல நம்ம வாங்க வாங்க வாங்கன்னு சொல்றோம். அதே மாதிரி இது அவலம், ரொம்ப ஒரு துக்ககரமான விஷயம். போச்சு 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 அப்படின்னு ஒரு 2-3 போச்சு சொல்றோம், தொலைஞ்சேன் அப்படின்னு திருப்பி திருப்பி சொல்றோம். இந்த மாதிரி சொல்றது அது ஒரு துக்கத்துல சொல்றது, அவல நிலையை வெளிப்படுத்துறதுக்கு அதுக்கும் அடுக்கு தொடர் வரும். இல்லாட்டி நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது இந்த தமிழ்த்தாய் வாழ்த்து பாடல்ல வாழ்த்துதுமே 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 அப்படின்னு 3 தடவை வரும். ஒரு வாழ்த்துதுமே இல்லாம 3 தடவை வரும். இது இசையை நிறைவு செய்வதற்காக வருவது. இந்த மாதிரி வர்றது எல்லாமே அடுக்கு தொடர். எதுக்கு இதை சொல்ல வரேன்? இங்க நம்ம தொழும்தொரும் அப்படின்னு கம்பர் 2 தடவை சொல்றாருல. அப்ப இந்த அடுக்கு தொடர் எதுக்காக அவர் 2 தடவை சொல்லணும் அப்படின்னா, அதுக்கு அடுத்து வர்ற வரியே அத நமக்கு புரிய வச்சிருது. களி துளங்குவார் அப்படின்னு சொல்றாரு. களிப்பில் துளங்குதல்னா அசைதல்னு அர்த்தம். அதனால களிப்பில் அசைகிறார்கள், ஆடுகிறார்கள், மகிழ்ச்சியில ஆடுறாங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த இடத்துல என்னது? தொழுந்தொரும்னு வர்ற அடுக்கு தொடர் உவகைய சொல்றதுக்காக. இப்படி வீட்டுக்கு வர்றவங்கள வாங்க 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 அப்படின்னு நம்ம சொல்றோமோ, அது அந்த மாதிரி இது மகிழ்ச்சியை வெளிப்படுத்துறதுக்காக 2 தடவை பயன்படுத்துறார் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். இப்ப நான் பாட்டை இன்னொரு தடவை படிக்கிறேன், கேளுங்க. எழுந்தனர் கடைமிடற்று இறையும் தாமரை செழுந்த விசு உவந்த அத்தேவும் சென்று எதிர் விழுந்தனர் அடிமிசை விண்ணுளருடும் தொழுந்தொரும் களி துளங்குவார். இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம். ஓம் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககனசத்ரசம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகி ஹிருத்யானகம்யம் வந்தே விஷ்ணும் பவபயஹரம் சர்வலோகைகநாதம். உம்பரோடு இம்பர்காரும் உலகம் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி இறைஞ்சி நின்று ஏவல் செய்ய தம்பியரோடும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்த வள்ளல். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதஸ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்திः. ஓம் சர்வேஷாம் ஸ்வஸ்திர்பவது சர்வேஷாம் சாந்திர்பவது சர்வேஷாம் பூர்ணம் பவது சர்வேஷாம் மங்களம் பவது. ஓம் சாந்தி சாந்தி சாந்திः. ஓம் சர்வே பவந்து சுகினः சர்வே சந்து நிராமயாः சர்வே பத்ராணி பஷ்யந்து மா கஷ்சித் துக்கபாக் பவேத். ஓம் சாந்தி சாந்தி சாந்திः.